ஹாய், வெல்கம் டு என் பர்சனல் ஸ்டோரியிலேருந்து கிடைச்ச பிராண்டிங் லெசன்ஸ். ரீசெண்டாக ஒரு சங்கீத்துக்கு போயிருந்தேன். டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் அவன் ஃபோனை தொலைச்சிட்டான். சரி எங்கேன்னு கால் பண்ணி பார்த்தா ஒரு சேர் கடியில் சவுண்ட் வந்தது. எடுத்து பார்க்குறேன், அனிமேட்ரி காலிங்னு வருது. ஏண்டா எனக்கு நல்ல பேர் எதுவும் வைக்கலையா அப்படின்னு அவனை கேட்டா அவனும் சிரிக்கிறான், கூட அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சிரிச்சுட்டு அப்படியே சொல்கிறான், டேய் நீ என்ன பேசினாலும், சீரியஸாக பேசினாலும் சரி, ஃபன்னாக பேசினாலும் சரி, ஏன் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு ரீசெண்டாக இப்போ பிரேக்கப் ஆச்சு, அவனுக்கு நீ கன்சோல் பண்ற மோட்டிவேஷன் பேசுனேன்னு அனிமே ரெஃபரன்ஸ்ல இருந்து அவனை மோட்டிவேட் பண்ண. சரி உன வேற என்னன்னு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டேன். நான் திருப்பி அவனை ஒன்று தான் கேட்டேன், டேய் மாப்பிள்ள நம்ம எவ்வளோ மாதல் படம் பார்த்துருக்கோம், தமிழ் படம் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கோம், எவ்வளோ ஆண்டர்பிரனர் ஸ்டோரிஸை பற்றி டீகோட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது எதுவுமே உன் கணக்கு தெரியல அப்படின்னு கேட்டேன். அவனும் வந்து முழிச்சுட்டு தெரியலடா அப்படின்ட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட பல எக்ஸ்பிரஷன்ல இது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகுது. இதுதான் சைக்காலஜில ஃபெமிலியர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மைண்ட் ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை லேபிள் பண்ணி தான் திரும்பி எத்தனை டைம் அதே விஷயத்தை பார்த்தாலும் அதே ஆங்கில தான் பார்க்கும். பிராண்டிங்கும் இப்படி தான் ஒர்க் ஆகும். உங்க பிசினஸ்க்கு பீப்புள் ஒரு ஸ்பெசிபிக் ஐடியா கிட்ட கனெக்ட் ஆகும். அப்பதான் அவங்க மைண்ட்லயே நீங்க ரெஜிஸ்டர் ஆவீங்க. ஸோ வாட் எவர் யூ டூ, வாட் எவர் யூ எக்ஸ்பிரஸ், மேக் ஷூர் இட் இஸ் கனெக்டட் டு யுவர் பிராண்ட்ஸ் கோர் ஐடென்டிட்டி. இந்த லெசன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுன்னா கமெண்ட்ல ரிலேட்டபிள் டைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ மீ ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ் லைக் திஸ். தேங்க்யூ ஃபார் நவ்.